இயேசு நம்மளை தொடணுங்க, இல்லையா? நாம் அவரை தொடணும், தொற்றணும். அவரை எப்படி அவரை தொடுறது? அவர் நம்மளை தொடலையா, நாம் அவரை தொற்றணும். எப்படி தொட முடியும்னா, உங்கள் விசுவாசம் அவரை தொடும். எந்த இடத்துல அவர் பரலோகத்தில் இருந்தால் கூட உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கைகள் அவரை தொட்டு விடும். உங்கள் கவனத்தை மட்டும் சிதற விடாதீங்க, எந்த பக்கமும் பார்க்காதீங்க. உடனே சுகம் கிடைக்குது, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரியாகுது, நிம்மதி கிடைக்குது, பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடும். ஏன்னா உங்ககிட்ட இருக்குதுல்ல அந்த நம்பிக்கைகள் பெருசு. நீங்கள் இயேசு மேலே பெரிய நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்களே, அது போதும். அது நம்ம தேவனையே தொட்டுடலாம். தேவன் தொடலையா, இயேசு தொடலையா, எவ்வளோ நாள் காத்துட்ருக்குது? நம்ம தான் தொட்டுட்டு போயிடணும். எப்படிங்க தொட்டுறது? அவர்கிட்ட காத்துட்ருக்கோம். அவர் எப்போ நம்மளை தொட்டுறது? விசுவாசம் என்ன பண்ணோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவனை தொட்டுடுங்க. உங்ககிட்ட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது தேவனையே தொட்டு விடும், தொட்டு சுகத்தை வாங்கி கொடுத்துடும். அவரை தொட்டு எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிவிடும். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு பெரிய கைங்க. அவர்கிட்ட இருந்து வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் நம்பிக்கையே உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணிடும், உங்கள் வியாதிகளை சரி பண்ணிடும். உங்கள் விசுவாசம் இருக்குதுல்ல, அது உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? இல்லை, யாராவது பெரிய ஊழியக்காரங்களை போய் பார்த்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வேண்டாங்க, தேவையில்லைங்க. உங்கள் நம்பிக்கைகளை ஒன்றே போதும். அதாவது யாராவது என் தலை மேலே கை வச்சா நல்லாயிருக்கும், அப்போ என் பிரச்சனை சரியாயிடும், என்னுடைய வியாதி சரியாயிடும், அப்படிலாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் நம்ப அதுவே சரியாயிடும். உங்கள் நம்பிக்கைகள் நேராக போய் தேவனையே தொட்டு உங்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துரும், உங்களுடைய எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும். இந்த ஒன்று போதும், விசுவாசம் என்ற ஒன்று போதும். இயேசுவையே திரும்பி பார்க்க வைக்கும்.